படம் சூப்பரா இருக்கு பிரதர். பாருங்க, பார்த்து நம்ம எல்லாம் நம்மளே சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் போயிடுமே. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க. அந்த ரிலேட்டட் தாங்க. ஓவரால் நல்லா இருக்கு. எதுக்காக பண்றாங்க? ஊர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்றாங்க. நல்லா இருக்கு. அவங்க சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் சார் காம்போ ஓவரால் நல்லா இருக்கு சார். தூக்கி விட்டுருக்குனே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு பில்லர்னா சரத்குமார் சார் தான் சொல்லுவேன். நல்லா பண்ணிருக்காரு. இது டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னருங்க. காமெடியோட கலந்த ஒரு ஃபன்ஃபில்ட் ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. இப்போ வர்த்தான ஒரு மியூசிக், சாங்ஸ் அப்படி எல்லாமே இப்போ வரைக்குமே முணுமுணுத்துட்டு இருக்கோம் அந்த பாட்டை. நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு. எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. எங்கேயுமே லேக் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போல செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, நல்ல ஃபேமிலி காமெடி ஃபுல்லாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. ஒருத்தர் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் வந்து டேம் பிரச்சனை தான். டேம் பிரச்சனை அழிஞ்சதால மேலே இருக்கிற மலையாள மக்கள்லாம் வேற வேலை இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கடத்திட்டு போய் வைக்கிற மாதிரி அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் நல்லா தான் இருக்கு. காமெடியாகவும் இருக்கு. சண்முக சாரும் நல்லா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இருக்கு ஃபைட் சீனில் இருக்கு. அப்பப்போ பார்க்க முடியும். நல்லா இருக்கு ஃபைட் சீன். விஜயகாந்த் சார் மாரி ஃபைட் பண்ணுறாரு. கொஞ்சம் வருது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். வருது. சாங்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வேற லெவலா இருந்துச்சுண்ணா. மாஸ்னா படம். மெசேஜா அவங்க எதுவும் சொல்ல வரலண்ணா. மெசேஜ்னா இப்ப நம்ம ஒரு இது செய்யக்கூடாதுன்னா அதுதான் வெளியிடுவோம். அவங்க வந்து அது எப்படி செய்யறோங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்களே தவிர செய்யக்கூடாதுங்கிறத பத்தி சொல்லல. மித்தப்படி படம் வேற லெவல், வேற மாஸ். நாங்க ஃபேமிலியா தான் வந்து பார்த்தோம். வேற லெவலா இருந்துச்சுண்ணா படம் காம்போ வேற லெவல். கேப்டன் காம்போ மாதிரியே இருந்துச்சுண்ணா. ரெண்டு பேரும் வேற லெவலா பண்ணியிருந்தாங்க. ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு படம். சாங்ஸ் பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனா படம் மாஸ். நாங்க ஃபேமிலியா வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். படம் வேற லெவல்ல இருந்துச்சு சார். கஞ்சா கடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. கஞ்சா அது பண்ணி அவங்களுக்கு ஊருக்காக தான் சார் அதை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுன்றத உணர்த்திருக்காங்க சார். ஊருக்காக அந்த அவங்க கிராமத்துக்காக தான் சார் இதை பண்ணியிருக்காங்க. செம்மையா இருந்துச்சு சார். ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு சார். வேற லெவல்ல இருந்துச்சு படம். பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. மாமா மச்சா கேரக்டர் சூப்பரா வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. அம்மா ஃபீலிங் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். படம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இருந்துச்சுங்க சார். அந்த இடத்துல நல்லா சூப்பரா இருந்துச்சு சார். எந்த இடமே போருங்கிற வேலையே இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நல்லா நீட்டா போச்சுங்க சார். படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சே, வெளியே வட்டமேன்ற ஃபீல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமோன்னு அப்படி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரத்குமார் சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க சார். கொம்பு சிவி படம் நல்லா இருக்கு. தாராளமா போய் பார்க்கலாம். சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் அவங்களோட இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட பிளஸ்ஸே காமெடி தான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து காமெடியை ப்ரிஃபர் பண்றீங்களோ படத்தை போய் பாருங்க. எல்லா விஷயங்களும் படத்துல வந்து நல்லா இதாக இருக்கு. ஒரு சில ஃப்ரேம்ஸ் படத்துல பார்க்கும்போது சண்முக பாண்டியன் அவரை பார்க்கறதுக்கு அப்படியே கேப்டனை பார்க்குற ஒரு சில ஃபீல் வந்து இருக்கு. பட் அப்படியே இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் அவர் வந்து அதே மாதிரி தொடர்ந்து சூஸ் பண்ணி நடிக்கும் போது அது இன்னுமே வந்து நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. ஆமா, இந்த படத்துல வந்து அந்த கஞ்சா ரிலேட்டடா அந்த கஞ்சா கடத்துற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது படத்துக்கு தேவையான மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து லைக் நடக்கும்போது முனுஸ்கான் தானே நடுவில் வருவார். பாதி படத்துக்கு மேலதான் வருவாரு. அவரோட காமெடி போர்ஷன்ஸும் நல்லா இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் வரையுமே நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு படத்துல. சரத் சார் பிளஸ் சண்முக பாண்டியன் அவங்க காம்போவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சின்ன ஒரு போர்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் வராங்க. ஸோ இந்த இதுக்குள்ள அவங்களோட காம்போ வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வருது, நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒருத்தர் காப்பாத்துற மாதிரியான சீன்ஸ், காமெடி சீன்ஸ். ஸோ இது எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து அப்படியே ஈக்குவலா வந்து டிராவல் பண்ணும்போது படம் வந்து லைக் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னா ஓடாது. ஸோ கெமிஸ்ட்ரி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா படத்தை வந்து எங்க தேவையோ அங்க இன்ட்ரோ வரும்போது ஒரு பாட்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியே அந்த இன்டர்வல் டைம்ல ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் முடியும் போது. ஸோ கரெக்டா எங்க தேவையோ அங்க கரெக்டா ஈக்குவலா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். செம்ம ஜாலியா இருந்தது. மறுபடியும் பார்க்க தோணுது இந்த படம். சம்ஹாரம் பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியன் சொல்லணும். இந்த மாதிரி படங்கள் வந்து பொன்றாமே எனக்கு எந்த ஹீரோ கொடுத்தாலும் என்னோட இது ஆடியன்ஸை நான் ரசிக்க வைப்பேன்றதோட நீ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன்ற சண்முக பாண்டியோட தில்லு. எந்த மாஸ் சீனா இருக்கட்டும், இல்லை ஐயா மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் கலக்க வேண்டான்னு. ஆனால் இது எங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு பருத்தி வீரன்ல அந்த 2 கேரக்டரை பார்த்த மாதிரி இந்த மச்சான் கேரக்டரு ரொம்ப எங்களை அது உள்ளே இன்வால்வ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தாருன்னா ராம் சாரு, மாரி செல்வராஜ், அமீரனெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கைத்தட்டி ரசிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தை. ரொம்ப அழகா இருந்தது. மெசேஜ்லாம் இவர் படத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. சினிமாவுக்கு வர்றதே 3 ஹவர் நம்ம ஜாலியா இருந்துட்டு போறது தான். அதனால சினிமாவுக்கு வர்றதே 3 ஹவர் ஜாலியா இருந்துட்டு போறதுனாலதான் சினிமாவுக்கு வரும். பட் மற்றவங்களாம் வந்து வீட்லயும்
கொடுமையா கோயில் போனா அங்க ஒரு கொடுமை ஆடுற மாதிரி நினைச்சிங்க. ஆனா இந்த படம் மெசேஜ் எல்லாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. 3 ஹவரும் சந்தோஷமா உட்காந்துருந்தோம். அதுதான் பாக்குறோம். என்ன ஒரு பையனா பின்னாடி வேற அவர் உட்காந்துட்டாரா, நம்ம இன்னும் ஆக்ரோஷமா செம்ம ஜாலியா இருக்கு. விசில் அடிச்சு பாக்குற மாதிரி அந்த பொன்ராம்கே உரித்தான அந்த படம் டிராவலிங்ல அங்கங்க ஒரு கேரக்டரும் ஜாலியா கலாச்சின்னு போகலாம். அந்த மாதிரி இருந்தது. முனிஷ்காந்த் வர அந்த சீன்லாம் உண்மையாலுமே காமெடிக்கு ஒரு கேமியோ சீன் மாதிரி போட்டுருந்தாங்க. அவ்வளவு அழகா. அதுதான் கஞ்சா சும்மா கஞ்சா வச்சு லோகேஷ் கனகராஜ் மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கஞ்சா வச்சு இந்த மாதிரி படம் எடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியும். கஞ்சான்றது நாங்க பார்க்கல, அது ஒரு இலையா கூட காட்டல, பட் அது பேரா தான் சொல்றாங்க. ஆனா எங்களை ஜாலியா வச்சிருந்தது இந்த 3 ஹவர் இந்த படம். செம்ம சந்தோஷமா போறேன் இந்த படத்துல.